இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை முடிவடைய இருக்குது. இது சிவபெருமான் மாதம். இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம். புதிய முயற்சிகள் தொடங்க, திருமணத்தை தொடங்க, வீடுகள் மற்றும் கட்டிடங்கள், பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடும். கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால், கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஏற்கனவே குரு பகவான் அஷ்டமஸ்தானம் எனப்படும் 8ஆம் பாவத்தில் அமர்ந்து சின்ன சின்ன கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வர போகிறாரு. எதிரிகளின் ஆட்டமெல்லாம் அழியும், நோய்கள் உடனே குணமாகும். அரசு தேர்வுக்காக எழுதி காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானை வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பிரச்சனைகள் அப்போ தான் தீரும். செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் சூழல் அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலைகளை முடிப்பதில் சவால்கள் இடையூறாக இருக்கும். மனச்சோர்வு தவிர்த்து புத்துணர்ச்சியுடன் இருக்கணும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறங்க. நிதி விஷயங்களில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. தொழில் சார்ந்த அழுத்தங்கள், நிதி பின்னடைவுகளுடன் சவால்களை கடந்து போக வேண்டி வரும். விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டி வரக்கூடிய மாதம். கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னிராசி என்பவர்களுக்கு சூரியன் சனியோடு 6ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. அப்பாவுடன் சச்சரவை தவிர்த்துருங்க. வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருக்கணும். செவ்வாய் சுக்கிரனுடன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் பயணம் செய்கிறனால பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. காதல் மணியடிக்கும் வண்டி வாகனங்களில் போகையில் கவனமாக போகணும். உங்களுக்கு மின்சாதனங்களை கையாளையில் உங்களுக்கு ஜஸ்ட்டு கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீண்ட நாள் கனவு நனவாகும். நண்பர்களால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிக்கும். கன்னிராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா ரகசியங்களை ரகசியமாகவே பாதுகாத்துக்கிடுவாங்க. இந்த மாசி மாத கிரகநிலையை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கையில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்தில் குருவும் இருக்கிறாங்க. அதனால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்யுங்க. குடும்ப நலம் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்லேயும் பிரச்சனைகள் உருவாகுது. சர்ப்பசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க. வியாழன் விரதமும் குரு வழிபாடும் உங்களுக்கு வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க வழிவகுக்கும் கொடுக்கும். மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறாரு. அங்குள்ள சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அதனால் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதிகார பதவியில் இருந்தீங்கன்னா ஆதரவோடு நல்ல பலன்களை பார்ப்பீங்க. வருமானம் உயர கண்டிப்பாக வழி பிறக்கும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் மகரத்திற்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த இடங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ஆகலும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியை பார்ப்பீங்க. பிள்ளைகளின் கல்யாண முயற்சி கைகூடும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். அதே போல் வருமானமும் உயரும். மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு போகிற புதனால் அங்கே நீச்சம் பெறாரு. உங்கள் ராசிநாதன் வலுவிலக்கும். இந்த நேரத்தில் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி தான் அவர் புதன். அதனால் தொழில் வளர்ச்சியிலும் குறுக்கீடுகள் ஏற்படலாம்.
யாரையும் நம்பி செயல்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைச்சாலும் இப்போ இந்த பீரியடில் குறையும். நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகணும், அதான் நல்லது. எல்லார்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற நேரங்களில் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் தான் கை கொடுக்கும். மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் 6ல் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. உத்தியோகத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். கடன் சுமை குறைவது போல இருக்கும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புதிய பாதை புலப்படும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா வேண்டிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல் வரலாம். கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சி தரும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 17, 18, 22, 23 மற்றும் 27. மார்ச் 1, 5, 6. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை. கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா புதனை ஆதிக்கம் கொண்டிருக்கீங்க. உங்கள் புத்திசாலித்தனமே உங்கள் வாழ்க்கையின் அடிப்படைன்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் புதன் நட்சத்திரமான புதன் இருக்குது. அதனால் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வந்துடும். புதிய தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா தொடங்கலாம். பொருளாதார நிலை உயரும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் தீரும். எதிரிகள் விலகி போவாங்க. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க நிலை உண்டாகும். மேலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா விரோதத்தை சந்திக்க நேரலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சுக்கிர பகவான் முழுமையான யோகத்தை அள்ளி வழங்க போகிறாரு. எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் வந்து சேரும். பொன்பொருள் எல்லாம் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் ராசி அதிபதி மாதத்தின் ஒரு பகுதியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலை உயரும். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். மேலும் விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயம் பெறுவீங்க. வேலைவாய்ப்புக்குரிய தகவல் வந்து சேரும். கலைஞர்களுக்கு யோகமான மாதம். மேலும் பிள்ளைங்க படிச்சிங்கன்னா கவனமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சங்கடங்கள் நீங்கும். மேலும் வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருக்கு. வாக்கு பலிதம் உண்டாகும். விவசாயிகளின் விருப்பம் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். இதுவரை அந்த பதிவில் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.